இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. மத்தவங்க பொண்ணு வளர்க்குற மாதிரியே உன்னை வளர்த்தாங்க. உன்னை அவங்க கண்ணுக்குள்ள வச்சுலாம் பார்த்தாங்க. உன்னை அவங்க சாமியா பார்த்தாங்க. குடும்பத்தோட அஸ்திவாரமே நீதானே நினைச்சாங்க. அந்த வீட்டுல அவங்களுக்கு அடுத்து நீ வைக்கிறது தானே சட்டமா இருந்துச்சு. நீ ஒரு விஷயத்து மேல ஆசைப்பட்டா அது இந்த உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் உன் காலடியில கொண்டு வந்து போடுவாங்க. அப்படிப்பட்டவங்கள இப்படி தலை குனிய வச்சுட்டு ஓடி போயிட்டியே அம்மு. அழாத அம்மு. இப்ப அழுது என்ன பிரயோஜனம்? ஆனா நீ போனதுக்கு அப்புறம் ஜனமா மனசு விட்டு சிரிச்சு நான் பார்த்ததே இல்ல. அவங்க மனசுல இருக்கிற வலி இன்னும் மாறவே இல்ல. விதி யார விட்டுச்சு? என் வாழ்க்கையில இப்படி எல்லாம் நடக்கணும்னு எழுதி இருக்கு. இந்த உலகத்துல ரொம்ப கொடுமையான விஷயம், நமக்கு பிடிச்சவங்கள நாம உயிருக்குயிரா நேசிக்கிறவங்கள கஷ்டப்படுத்துறதுதான். நான் எங்க அம்மாவை கஷ்டப்படுத்தினேன். அதனாலதான் இன்னைக்கு நான் இந்த நிலைமையில இருக்கேன். அப்போ ஜனமா என் சொந்த பாட்டியா? என்னமா நடக்குதுங்க? ஜனமா தான் உன்னோட அம்மாவா? சொல்லுமா. ஆமா, ஜனகாம்பா தான் என் அம்மா. அவங்கதான் உன்னோட பாட்டி. தமிழ், இவ என்னோட பொண்ணு தமிழ். எங்க ஜனமா பேத்தியா நீ? அதான் எங்க ஜனமாவோட மனசும் குணமும் உனக்கு அப்படியே வந்திருக்கு. எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? நீ அந்த வீட்டுக்குள்ள வரும்போதே என் உள் மனசு சொல்லுச்சு, உனக்கும் இந்த குடும்பத்துக்கும் ஏதோ ஒரு பந்தம் இருக்குன்னு. நான் நினைச்சுக்கிட்டே இருந்தேன், அது இப்போ உண்மையாயிடுச்சு. தமிழ், எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா தமிழ்? ஜனாமாவை கூடவே இருந்து பாத்துக்கிறதுக்கு உண்மையான உறவுன்னு யாருமே இல்லையேன்னு நினைச்சிட்டு இருந்தேன். இப்ப அவங்க பேத்தி நீயே இருக்க. இதுக்கப்புறம் எனக்கு எந்த கவலையுமே இல்ல. சரி சரி, நீங்க 2 பேரும் பேசிட்டு இருங்க. ஜனாமா என்ன தேடுவாங்க, நான் போறேன். இவ்வளவு பெரிய விஷயத்த எதுக்குமா என்கிட்ட இருந்து மறைச்ச?